சிவிக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்டோட பேராகிராஃப் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்திங்கன்னா, டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர் ஆஃப் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், அது மாதிரி நிறைய பவர் இருக்கும். அதில் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பவரும் ஜுடிஷியல் பவரும் மட்டும் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பார்க்கலாம். அந்த ஆர்டிக்கல், அவருக்கு அதிகாரம் வழங்குகின்ற ஆர்டிக்கல் 77 requires that every executive action of the union shall be taken in the name of the president. ஸோ ஜனாதிபதி அவர்களுடைய பெயரில்தான் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் எடுக்கப்படுகிறது. அது ஆர்டிக்கல் 77 requires that. சரியா? ஸோ எவ்வரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம், அது எந்த ஒரு ஆக்ஷனும் ஜனாதிபதியின் பெயரில்தான் செயல்படுத்தப்படுகிறது. இன் தி நேம் ஆஃப் தி பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆகையினால ஹி ஆர் ஷி அப்படின்னு போட்டுக்கணும். இதை படிக்கும்போது ஹி ஆர் ஷி அவங்க என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரி சபையில் மற்ற உறுப்பினர்கள், மற்ற மந்திரிகளையும் அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோஸ் டு தம். போர்ட்ஃபோலியோஸ்னால் துறைகள். இப்போ கல்வித்துறை இருக்குன்னா கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர், அதாவது நிதித்துறை ஃபினான்ஸ் இருக்குன்னா ஃபினான்ஸ்க்கு ஒரு அமைச்சர். ஸோ இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த கல்வித்துறை அப்படிங்கிறத போர்ட்ஃபோலியோ, துறை, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், போர்ட்ஃபோலியோ. டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோ டு தம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மந்திரி சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் அல்லது மந்திரிகளுக்கெல்லாம் துறைகளை ஒதுக்குவார்கள். எப்படி ஒதுக்குவார்னா, ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டருடைய ஆலோசனையின் பேரில், பிரைம் மினிஸ்டருங்கிறவர் எந்த கட்சி மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கட்சியினுடைய தலைவரை பிரைம் மினிஸ்டராக பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். மற்ற அமைச்சர்களையும் பிரசிடெண்ட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் பிரதமர் யாரையெல்லாம் அமைச்சர்கள் என்று கூறுகிறாரோ அவரைத்தான் அவரால் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். சரியா? ஹீ ஆர் ஷி அப்பாயிண்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர் and other ministers of the council of ministers, distributing portfolios to them on the advice of the prime minister. அடுத்தது, he or she is responsible for making a wide variety of appointments. ஸோ நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் அவர் தான் நியமிக்கிறார், அவர் தான் ரெஸ்பான்சிபிள், அவர் தான் பொறுப்பு. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைமை பதவிகளை எல்லாம் அவர் தான் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுகிறார். அதில் எதெல்லாம் சேர்கிறது? தீஸ் இன்க்ளூட் அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ மாநிலங்களில் கவர்னர் என்றொரு பதவி இருக்கிறது, அவர்களை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுவார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் and other judges of Supreme Court and High Courts. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள், ஹை கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள், அது நம்ம த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹை கோர்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஒன்றே இருக்கிறதுனால சிங்குலர், ஹை கோர்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ப்ளூரல். அடுத்தது த அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர். த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னா தணிக்கையாளர், அரசின் செலவுகளை தணிக்கை செய்பவர்.
the Chief Election Commissioner and other election commissioners. தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ நம்ம நாட்டில் நடக்கிற எலெக்ஷனில் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு தன்னிச்சையான அமைப்பு நடத்துகிறது. அந்த அமைப்பின் தலைவர் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக 2 பேர் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அடுத்தது த சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்பது மத்திய அரசு பணிகளுக்காக ஆட்களை தேர்வு செய்கின்ற அமைப்பு. ஸோ ஒரு மத்திய அரசின் பணிகள் ஏதாவது வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கு நம்ம பதவிகளில் மனிதர்களை நியமிப்பது, ஆட்களை நியமிப்பது, அதற்கான அமைப்பை தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்வோம். அதற்கு ஒரு சேர்பர்சன், அதற்கான உறுப்பினர்கள், இவைகளையும் அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். த சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அம்பாசடர்ஸ், தூதுவர்கள், இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய தூதுவர்கள். அண்டு ஹை கமிஷனர்ஸ், உயர் ஆணையர்கள். ஸோ இவர்கள் டு அதர் கண்ட்ரீஸ், இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா சார்பாக செல்லக்கூடிய அம்பாசடர்ஸ் மற்றும் ஹை கமிஷனர்களை அப்பாயிண்ட் பண்ணுவது இவருடைய வேலை. ஸோ அப்போ நம்ம இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைடு வெரைட்டி ஆஃப் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ், மேக்கிங் வைடு வெரைட்டி ஆஃப் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா ஒரு சென்டென்ஸில். அந்த வைடு வெரைட்டி ஆஃப் அப்பாயிண்ட்மெண்ட்ஸு நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். எவ்வளவு பேர் பாருங்கள், சரியா? கவர்னரு, ஜட்ஜு, அட்டார்னி ஜென்ரல், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ், அம்பாசடர்ஸ் அண்டு ஹை கமிஷனர். இப்போ நம்ம ஜுடிஷியல் பவர் பார்க்கலாம். Article 72 confers on the President power to grant pardons, reprieves, respites or remissions of punishment or to commute the sentence of any person convicted of an offense. ஸோ 72 ஆர்டிக்கல் என்ன சொல்கிறதுன்னா, ஜனாதிபதியின் அதிகாரங்கள் ஜுடிஷியலில், அதாவது மன்னிப்பு வழங்குதல், தண்டனைகளை குறைத்தல் மற்றும் ஏதாவது மனிதர்களுக்கு ஏதேனும் குற்றத்திற்காக தண்டனைகள் வழங்கியிருந்தால் அதை குறைப்பது ஆகியவை அவருக்குரிய ஜுடிஷியல் பவருக்குரிய அதிகாரங்கள் ஆகும். அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் எனி 3 jurisdiction of the Supreme Court of India. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன ஜுரிடிக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். ஸோ முதன்முறை எடுத்த உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன்னு பேர். அதை இங்கேயே கொடுத்துருக்குப்பார். த கேசஸ் விச் ஆர் brought directly in the first instance to the Supreme Court come under ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். ஸோ கம் அண்டர் ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் அப்படிங்கிறது படிச்சுக்கோங்க. அது என்னென்னா, என்ன கேஸ்லாம் கொண்டு வர்றாங்கன்னா, விச் ஆர் த கேசஸ்னால் வழக்குகள், விச் ஆர் brought டைரக்ட்லி, நேரடியாக கொண்டு வரப்படுகின்ற வழக்குகள். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ், தடவையே எங்கே கொண்டு வரணும்? டு த சுப்ரீம் கோர்ட். இதுதான் ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். த கேசஸ் which are brought directly in the first instance to the Supreme Court come under original jurisdiction. ஸோ இந்த மாதிரி டைரக்ட்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரக்கூடிய வழக்குகளினுடைய தன்மை எப்படி இருக்கணும் பாருங்கள். தீஸ் மே பி டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு 1 or more ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி வழக்குகள்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசிற்கும் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் இடையே இருக்கின்ற
பிரச்சனைகளை அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்தவுடன் நேரடியாக முதலிலேயே வழக்கு பதிவு செய்யலாம். டைரக்ட்லி இன் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ். சரியா? ரெண்டாவது என்னென்னா, டிஸ்பியூட் பிட்வீன் 2 or more ஸ்டேட்ஸ். பிரச்சனைகள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள். உதாரணத்துக்கு ஒரு காவேரி இஷ்யூ இருந்தது, இப்போ இல்லை, முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த காவேரி தண்ணீரை 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அதை ஷேர் செய்து கொள்வதில் இருந்த அந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் தீர்த்து வைத்தது. சரியா? The writs are issued by Supreme Court for the enforcement of the fundamental rights. அடிப்படை உரிமைகள் நம்ம போன பாடத்தில் படித்தோம், 6 அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக அதுக்கு யாராவது வழக்கு, எங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் பறிபோயிருக்கிறது என்று வழக்கு நேரடியாக தொடரலாம். அதுக்கு ரிட்ஸ்னு பேர். அதை ரிட்ஸ் ஆர் இஷ்யூடு பை த சுப்ரீம் கோர்ட். இந்த ஆணைகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படை உரிமைகளை நாம் உறுதிப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லலாம். இது ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். அடுத்தது அப்பீலேட் ஜுரிடிக்ஷன். அப்பீலேட் ஜுரிடிக்ஷன் அப்படின்னு சொன்னால், வேறு ஒரு கோர்ட்டில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். The Supreme Court is the final appellate court in the country. ஸோ இந்த நாட்டில் இறுதியான ஒரு வழக்கினை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கு ஹைகோர்ட்டில் தீர்ப்பு பிடிக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம். அதுதான் இறுதி. ஃபைனல்னால் இறுதி. Supreme Court is the final appellate court in the country. As regards the appellate jurisdiction, ஸோ இந்த அப்பீலேட் ஜுரிடிக்ஷனை பொறுத்தளவில், the Supreme Court hears the appeals against the decisions of High Court in civil, criminal and constitutional cases with a certificate from the High Court that it is fit to appeal in the Supreme Court. ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. அதாவது as regards the appellate jurisdiction, appellate jurisdictionை பொறுத்தளவில் சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் த அப்பீல்ஸ், மனுக்களை விசாரிக்கும். ஹியர்ஸ்னால் இந்த இடத்துல விசாரிக்கும்னு எடுத்துக்கணும். த சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் அப்பீல்ஸ், மனுக்களை விசாரிக்கும். எப்படி? எந்த மனுக்களை? எகெயின்ஸ்ட் த டிசிஷன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட், உயர்நீதிமன்றங்கள் எடுத்த முடிவுகள், அதாவது டிசிஷன், அந்த உயர்நீதிமன்றம் அறிவித்த முடிவுகள், அது தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கும். எந்தெந்த கேஸில்? சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு அண்டு கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ், அரசியல் சாசனம் சம்மந்தப்பட்ட கேசஸ். கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள், கிரிமினல்னால் குற்ற வழக்குகள், சிவில்னா பொது வழக்குகள். சாதாரணமாக ஒரு சிவில், ஒரு நிலத்தில் இந்த நிலம் உனக்கு சொந்தமா, எனக்கு சொந்தமா, அல்லது பணம் கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி வழக்குகளை சிவில் வழக்குகள்னு சொல்லலாம். கொலை வழக்கு, திருடல் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகளை கிரிமினல் வழக்குன்னு சொல்லலாம். கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் சாசனம் சார்ந்த வழக்குகள். இவைகளை அப்பீலேட் ஜுரிடிக்ஷனாக நாம் அந்த சுப்ரீம் கோர்ட்டானது விசாரிக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். வித் எ சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஹை கோர்ட். உயர்நீதிமன்றம் ஒரு அத்தாட்சி வழங்க வேண்டும், ஒரு சான்றிதழ் வழங்க வேண்டும். அந்த சான்றிதழ் வழங்க வேண்டும். அந்த சான்றிதழில் என்ன இருக்கணும்? இட் இஸ் ஃபிட் டு அப்பீல் இன் தி சுப்ரீம் கோர்ட். இட்டுனா இந்த வழக்கு கேஸை அப்பீல் இன் தி சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்வதற்கு தகுதி உடையது. ஃபிட்டுனா தகுதி. ஸோ இட் இஸ் ஃபிட் டு அப்பீல் இன் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஹைகோர்ட் வழங்கும். அதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் இம்மாதிரியான அப்பீல் வழக்குகளை விசாரிக்கும்.
அடுத்தது such a case can be brought before the Supreme Court. ஸோ such a case அப்படின்னா இந்த மாதிரி வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் முன்பு கொண்டு வர முடியும். only if the High Court certifies that the case invites a substantial of law as to interpretation of the Constitution அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணணும். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் லாவில் இருக்குது, இந்த கேஸை நீங்கள் எடுத்து விவாதிக்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அட்வைசரி ஜூரிடிக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த அட்வைசரி ஜூரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Constitution confers on the President the power to refer to the Supreme Court any question of law or fact which in his opinion is of public importance. ஸோ கான்ஸ்டிடியூஷன் பிரசிடெண்ட்டை அனுமதிக்கிறது, அவருக்கு ஒரு அதிகாரத்தை அனுமதிக்கிறது. அவர் சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபர் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். சட்டத்தில் ஏதேனும் ஐயப்பாடுகள் இருக்கும்போது, கொஸ்டின் ஆஃப் லா, ஸோ அந்த லா தொடர்பான சில ஐயங்களை கேட்பதற்கு, லா அல்லது ஃபேக்ட் ஏதாச்சும் அவருக்கு டவுட்ஸ் இருந்தால் அவர் சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிறது. ஸோ அந்த லா விச் இன் ஹிஸ் ஒப்பீனியன் இஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு அல்லது வாய்ந்த ஒன்று என்று அவர் கருதும்போது, அந்த ஜனாதிபதியினுடைய ஒரு கருத்து, இது பொதுவான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்ற கருத்து இருக்கும்போது, அந்த சட்டம் அல்லது அந்த உண்மைக்கு கேள்வி கேட்கும் அல்லது அதனை ஐயப்பாட்டினை தெளிவு பண்ணிக்கொள்ள பிரசிடெண்ட் ஆனவர் சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் கான்ஸ்டிடியூஷனில் வழங்கியுள்ளது. சரியா, இது மூணும் தான் பிரசிடெண்ட்டோட பவர்ஸு. எக்ஸ்பெஷலி இந்த சுப்ரீம் கோர்ட்டோட பிரசிடெண்ட் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ், 3 பவர்ஸ்: ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், அப்பீலேட் ஜூரிடிக்ஷன், அட்வைசரி ஜூரிடிக்ஷன். ஸோ இப்போ இது என்னுடைய இந்த இதை வச்சுட்டு உங்களால் இந்த கொஸ்டின்ஸை படித்து வச்சுருங்க. சரியா?